ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஸ்டிங்கில் கேஸ் சினாரியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ காஸ்டிங்கில் கேஸ் சினாரியோஸ் பார்த்திங்கன்னா ஐசிஏயில் இருக்கிற கேஸ் சினாரியோஸ் டோட்டலாக 70 கேஸ் சினாரியோஸ் இருக்குது. ஸோ நம்ம டெய்லியும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கேஸ் சினாரியோஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஐசிஏவோட புக்லெட்டில் டோட்டலாக கேஸ் சினாரியோஸ் 70 இருக்குது. இது போக இப்போ நியூவாக ரிலீஸ் பண்ண எம்டிபிலையும் கேஸ் சினாரியோஸ் இருக்கும். அதே மாதிரி பாஸ்ட் எக்ஸாம் கொஷின்ஸ்லேயும் கேஸ் சினாரியோஸ் இருக்கும். அதே மாதிரி ரிலீஸ் பண்ண மாடல் டெஸ்ட் பேப்பர் 8 டெஸ்ட் பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது மூணுத்துலேயுமே இருக்கிற கேஸ் சினாரியோஸையும் சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேஸ் சினாரியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் 5 கேஸ் சினாரியோஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 70 இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொஷினுக்கு போகலாம். நான் ஏற்கனவே ஒரு தடவை கொஷின் சால்வ் பண்ணும்போதே ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு கொஷினை ரொம்ப நேரம் ட்ராக் பண்ண வேண்டாம், அதனால் நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் கொஷினை ஃபுல்லாக படித்து கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, கேஸ் சினாரியோ நம்பர் 1. இவ்வளோ டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து அன்வான்ட் தான், தேவையில்லை. டைரெக்டாக கொஷின்லேயே போகலாம். ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு ஓக்வுட் இன்வென்ட்ரி இஸ் அவைலபிள். ஆனுவல் டிமாண்ட் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஆர்டரிங் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. கேரியிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம் கொடுத்துருக்காங்க. இது மூணு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், இஓக்யூ கண்டுபிடிக்க சொல்ல போகிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது மூணும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரீஆர்டர் பீரியட், மினிமம் ஆவரேஜ் மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க. டெய்லி கன்சம்ஷன், மினிமம் ஆவரேஜ் மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும், இது வந்து மெட்டீரியல் காஸ்டிங் தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக நம்ம ஃபைனல் கொஷின் பார்த்துட்டு சைட் பை சைட் இங்கே வந்து நம்ம சம்ஸ் போட்டுக்கலாம். ரீஆர்டர் லெவல் ஃபார்முலா என்னென்னா மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம் பீரியட். இந்த கொஷின் பார்த்த வரைக்கும் இது எதுவுமே ஃபஸ்ட்டு கொஷின்ன்றதுனாலையும் என்னமோ இது வந்து டைரக்ட் ஆன்சர்ஸ் தான். நம்மளுக்கு மெட்டீரியல் காஸ்டிங் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணி ஆன்சர்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம் தான் வந்து ரீஆர்டர் லெவலோட ஃபார்முலா. ஸோ மேக்ஸிமம் கன்சம்ஷன் எவ்வளோ, மேக்ஸிமம் லீட் டைம் எவ்வளோ. மேக்ஸிமம் கன்சம்ஷன் வந்து நமக்கு 200 யூனிட்ஸ், மேக்ஸிமம் லீட் டைம் வந்து 15 டேஸ். அப்போ 200 யூனிட்ஸ் இன்ட்டு 15 டேஸ் ஈக்குவல் டு 3000 யூனிட்ஸ். 3000 யூனிட்ஸ் தான் நம்மளோட ரீஆர்டர் லெவல். அதே மாதிரி ரீஆர்டர் குவான்டிட்டியும் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியும் நம்ம வந்து ஒரே டைமில் யூஸ் பண்ணலாம். சில கொஷின்ஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரீஆர்டர் குவான்டிட்டியே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நம்ம இஓக்யூவையே ரீஆர்டர் குவான்டிட்டியும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து இதில் இஓக்யூ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இஓக்யூக்கு ஃபார்முலா என்ன, 2 இன்ட்டு ஏஓ டிவைடட் பை சி ரூட். இதுதான் ஃபார்முலா. இங்கே ஏ என்ன, ஆனுவல் டிமாண்ட் என்ன, 50,000 யூனிட்ஸ். ஓ என்னது, ஆர்டரிங் குவான்டிட்டி பர் ஆர்டர் வந்து 500 rupees பர் ஆர்டர். அதே மாதிரி கேரியிங் காஸ்ட் பர் யூனிட் பர் ஆனம் வந்து ₹2. எல்லாமே டேரெக்ட் தான். ஸோ நம்ம டேரெக்டாக 2 இன்ட்டு 50,000 இன்ட்டு 500 டிவைடட் பை 2 ரூட் போட்டோன்னா 5000 யூனிட்ஸ் டேரெக்டாக கிடச்சிரும். ஸோ 5000 யூனிட்ஸ். மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளோ, மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலோட ஃபார்முலா என்னென்னா ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மினிமம் லீட் டைம். ஓகே, இப்போது ரீஆர்டர் லெவல் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம், 3000 யூனிட்ஸ். ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சது, 5000 யூனிட்ஸ். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8000 யூனிட்ஸ். அதே மாதிரி மினிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மினிமம் லீட் டைம் எவ்வளோ, 5 டேஸ். மினிமம் கன்சம்ஷன் எவ்வளோ, 100 யூனிட்ஸ். டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணோன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும், 7500 யூனிட்ஸ். அதே மாதிரி மினிமம் ஸ்டாக் லெவலோட ஃபார்முலா என்னென்னா ரீஆர்டர் லெவல் மைனஸ் ஆவரேஜ் கன்சம்ஷன் இன்ட்டு ஆவரேஜ் லீட் டைம். அப்போ ரீஆர்டர் லெவல் நம்ம ஏற்கனவே கொஷின் 1ல் கண்டுபிடிச்சோம் 3000 யூனிட்ஸ்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆவரேஜ் கன்சம்ஷன் எவ்வளோனா 150 யூனிட்ஸ் கொஷினில் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆவரேஜ் லீட் டைம் வந்து 10 டேஸ். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 1500 யூனிட்ஸ். 3000 மைனஸ் 1500 யூனிட்ஸ். ஸோ நம்ம மினிமம் ஸ்டாக் லெவலும் கண்டுபிடிச்சிட்டோம். How many units of the oakwood are typically held as average stock? ஆவரேஜ் ஸ்டாக் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. பட் ஈஸியாக நம்ம மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் டிவைடட் பை 2 போட்டாலே நமக்கு 4500 யூனிட்ஸ் கிடச்சிருது. ஸோ டேரெக்டாக இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது மெட்டீரியல் காஸ்டிங்கில் டேரெக்ட் கொஷின் இதில் நம்ம மெட்டீரியல் காஸ்டிங்கில் ஃபார்முலாஸ் மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்தாலே போதும். நம்ம இதை டேரெக்டாக அட்டென்ட் பண்ணலாம், இதில் எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கேஸ் சினாரியோக்கு போகலாம். கேஸ் சினாரியோ நம்பர் 2. கேஸ் சினாரியோ நம்பர் 2 வந்து மார்ஜினல் காஸ்டிங். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
வழக்கம் போல் தேவையில்லாத கண்டென்ட் நான் வந்து சொல்லலை, ஸ்கிப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. கேஸ் சினாரியோ 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் வந்து 150 per unit, வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ வந்து 67%. இது வந்து ப்ரீவியஸ் இயருக்கு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் கோவிட் கவர்மெண்ட் had eased the policies on manufacturing of sanitizers. என்னென்னா இவங்களுக்கு வந்து கோவிடுன்ற ரீசன்னால் இவங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 85,000 லாஸ். ஓகே, இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இல்லை, 85,000 லாஸ் ஆகிருக்கு. ஆனால் கரண்ட் இயர் வந்து அவங்க அதே ப்ரைஸ்லேயே ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் அவங்க 19,500 யூனிட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சேம் வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ, சேம் கான்ட்ரிபியூஷன், சேம் எல்லாமே சேம் டு சேம். இதில் இருக்கிற மற்ற எல்லாமே தேவையில்லாத கண்டென்ட் தான். ஜஸ்ட் அவங்க செல்லிங் ப்ரைஸ், வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரீவியஸ் இயர் இது, கரண்ட் இயர் இதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம டேரெக்டாக போடும்போது நம்ம எங்கே ஸ்ட்ரக் ஆகும்ன்றது சொல்லிடுறோம். ஓகே, டேரெக்டாக போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுவோம், செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் கொடுத்துட்டாங்க 150 போட்டுட்டோம். வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க 67% போட்டுட்டோம். இப்போது நம்மளுக்கு நல்லா தெரியும் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் கான்ட்ரிபியூஷன். அதே மாதிரி சேல்ஸ் இஸ் ஆல்வேஸ் 100% அப்படின்னா சேல்ஸ் 100னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் 67%னா நமக்கு கான்ட்ரிபியூஷன் 33%. இப்போ நம்மளுக்கு சேல்ஸ் வந்து 150னா 150 into 67% போட்டோம்னா நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் கிடச்சிரும் 100 rupees 0.5 100.5 rupees. ஓகே, இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது கான்ட்ரிபியூஷன் 49.5. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் நம்மளுக்கு 85,000 லாஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் இது தவிர நம்மளுக்கு வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. இப்போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகும், ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டும் இல்லை, கான்ட்ரிபியூஷன் டோட்டலும் இல்லை. அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்தராக எப்படி நம்ம செம்மாக ப்ரொசீட் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷன் வரும். ஆனால் நமக்கு கொஷினில் நல்லா பார்த்தோன்னா நமக்கு இங்கே தான் ஹிண்ட் இருக்குது. என்னென்னா கரண்ட் இயரில் நம்மளுக்கு 19,500 யூனிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் 30% மோர் தென் த ப்ரீவியஸ் இயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரீவியஸ் இயரில் 19,500 விட 30% கம்மியாக இருந்திருக்குன்ட்டு இதுதான் மெயின் ஹிண்ட்டு. நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து மார்ஜினல் காஸ்டிங்லேயும் சரி ஏதாவது ஒரு சாப்டர்லையும் நம்ம ஸ்டக் ஆகிடுவோம். அந்த மாதிரி ஸ்டக் ஆகிற ஏரியாவை திரும்ப இன்னொரு தடவை அந்த சம்மை வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளோவில் சம் போட்டுருவோம். ஓகே, இப்போ 19,500 வந்து 30% மோர் தென்னா அப்போ 19,500 என்னதுன்னா 130%. ஓகே, அதை நம்ம எப்படி போட்டு கண்டுபிடிக்கலாம்னா 19,500 டிவைடட் பை 130 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 15,000 யூனிட்ஸ் வரும். ஓகே, நான் இங்கே எல்லாத்தையும் ஏற்கனவே ஒரு தடவை எழுதி வச்சுட்டேன். நம்ம இதையும் ஒரு தடவை பார்த்துப்போம். என்னென்னா சேல்ஸு, அதே மாதிரி சேல்ஸு, வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட், கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்மளுக்கு 15,000 யூனிட்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சது, 19,500 கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயரில் 15,000 யூனிட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 15,000 யூனிட்ஸ்னால் என்ன பண்ணுவோம், சேல்ஸ் இன்ட்டு பர் யூனிட்டும் இருக்குது, யூனிட்ஸும் இருக்குது. அப்போ டோட்டலில் நம்ம என்ன பண்ணுவோம், பர் யூனிட் இன்ட்டு யூனிட்ஸ் போடுவோம். அப்போ நம்மளுக்கு 150 இன்ட்டு 15,000 போடும்போது 2,25 lakh rupees. ஓகே, எல்லாமே 0 வர்றதுனால வேல்யூஸ் கொஞ்சம் குழம்புது, பார்த்து எழுதிக்கணும். 2,25 lakh rupees வந்து நம்மளோட சேல்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட்டும் கான்ட்ரிபியூஷன் ரெண்டுமே நம்மளுக்கு கிடச்சிரும். எப்படின்னா நம்மக்கிட்ட பர் யூனிட் வேல்யூ இருக்குது, நம்பர் ஆஃப் யூனிட்ஸும் இருக்குது. அப்போ 100.5 இன்ட்டு 15,000 யூனிட்ஸ், 100.5 இன்ட்டு 15,000 யூனிட்ஸ் எவ்வளோனா 1,50,07,000. சாரி ஒரு நிமிஷம். ஓகே, இது வந்து 22,50,000. நான் தெரியாமல் 2,25 lakhsன்னு எழுதி வச்சுருக்கேன். இது வந்து 22,50,000. ஓகே, 22,50,000 rupees. தட்ஸ் மை மிஸ்டேக். ஓகே, இப்போ 150 இன்ட்டு 50,000 வந்து 150 இன்ட்டு 15,000 வந்து நமக்கு 22,50,000. அதே மாதிரி 100.5 இன்ட்டு 15,000 யூனிட்ஸ் வந்து 15,07,500. அதே மாதிரி 49.5 இன்ட்டு 15,000 யூனிட்ஸ் வந்து 7,42,500. இப்போ நமக்கு தெரியும் நமக்கு லாஸ் வந்து 85,000ன்னு சொல்லிட்டு நமக்கு ப்ராஃபிட் இல்லை, லாஸ். இப்போ நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் தான் ப்ராஃபிட் இல்லையா. நமக்கு இங்கே ப்ராஃபிட் இல்லாமல் இங்கே லாஸ் இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன்
ப்ளஸ் லாஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் வரும். ஓகேயா? இது அப்படின்னா நம்ம கான்ட்ரிபியூஷன் 7,42,500ஓட 85,000 ஆட் பண்ணோன்னா நம்மளோட ஃபிக்ஸட் காஸ்ட் கிடச்சிரும். ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ? 8,27,500. அப்போ 8,27,500 ஆன்சரில் இருக்கா? இருக்குது. அதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். செகண்ட் கொஷின் என்னென்னா மார்ஜின் ஆஃப் சேல் இன் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன் வேல்யூ அப்படின்னு கேட்கும்போது மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னா என்னென்னா ப்ராஃபிட்டு, அந்த ப்ராஃபிட் எந்த சேல்ஸ் லெவலில் வருது, அந்த சேல் வேல்யூவில் வருது அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கரண்ட் இயருக்கு, இது வந்து கரண்ட் இயருக்கு கேட்குறாங்க. ஸோ நான் கரண்ட் இயர் டேட்டா எழுதுகிறேன். கரண்ட் இயரில் நம்மளுக்கு தெரியும் 19,500 யூனிட்ஸ்னு சொல்லிட்டு, நமக்கு 19,500 யூனிட்ஸோட ப்ரைஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகுதுன்னா இல்லை, ப்ரைஸ் சேஞ்ச் ஆகலை. ஸோ அதே ப்ரைஸ் ரேட் தான். அப்போ நம்ம 150 per unit into 19,500 அப்படி போட்டுக்க போகிறோம். அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சேல்ஸு, வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் மூணுத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட்டும் நமக்கு கொஷினில் இருக்குது. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் கொஷினில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் நம்ம எழுதிக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும் 1,37,750 சொல்லிட்டு. இப்போ மார்ஜினல் காஸ்ட்டு, மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ அப்படி தான் போட்டு கண்டுபிடிப்போம். இப்போ பிவி ரேஷியோ வந்து நமக்கு 33%. ஓகேயா? நமக்கு ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிட்டோம். நம்ம பர் யூனிட் எழுதும் போதே பிவி ரேஷியோ நம்மளுக்கு தெரியும் 33%ன்னு சொல்லிட்டு. இப்போது நம்மளுக்கு 1,37,750 டிவைடட் பை 33%ன்னு போட்டோன்னா நமக்கு சேல்ஸ் கிடச்சிரும். சேல்ஸ் எவ்வளோனா 4,17,424 rupees. அதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் இல்லை, 4,17,300 தான் இருக்குது. ஏன் எக்ஸாக்ட் ஆன்சர் இல்லைன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாவில் போட்டிருப்பாங்க, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாவில் போடல. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க வந்து 8,27,500 டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்னு போட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த யூனிட்ஸோட இன்டூ அந்த யூனிட்ஸ், அதாவது 19,500 டோட்டல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் யூனிட்ஸ் தான் வந்துட்டு மார்ஜின் ஆஃப் யூனிட்ஸ். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பிரேக் ஈவன் சேல்ஸ் ப்ளஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தான் வந்து டோட்டல் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் ஈக்குவல் டு மார்ஜின் ஆஃப் சேல்ஸ் அப்படி தான் சொல்லி மார்ஜின் ஆஃப் சேல்ஸ் யூனிட்ஸ் கண்டுபிடிச்சி அதோடு இன்ட்டு 150ன்னு போட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் என்னென்னா இவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இவங்க கண்டுபிடிக்கும் போது இவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வருது. நான் போடும்போது டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன்னா எங்கள் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டே போடாமல் பிவி ரேஷியோவே போட்டுட்டேன். ஐ மீன் ப்ராஃபிட் பை பிவி ரேஷியோவே போட்டுட்டேன். ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ போட்டேன். ஸோ நான் எங்கேயுமே ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எனக்கு அதனால் ரவுண்டிங் ஆஃபில் எனக்கு சின்ன மிஸ்டேக்ஸ் வரும், அது மேஜர் கிடையாது. நம்ம போடும்போது மைனராக தான் இருக்கும், நம்ம மார்ஜினல் காஸ்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இஃப் த ப்ராஃபிட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் இஸ் 1,60,000 ஹவு மச் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சேல் இஸ் ரெக்வயர்ட். இப்போ எனக்கு 1,60,000 வேணும்னா எனக்கு ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ போடுவேன் இல்லைங்களா? அப்போது எனக்கு ப்ராஃபிட் 1,60,000, என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் 8,27,500, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இங்கே இருக்குது ப்ராஃபிட்டையும் ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் ஆட் பண்ணோன்னா 9,87,500. 9,87,500ஓட பிவி ரேஷியோவை டிவைட் பண்ணோன்னா 33% டிவைட் பண்ணோன்னா 29,92,424 rupees வருது சேல்ஸ். அப்போ இந்த சேல் வேல்யூ இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் 1,60,000 கிடைக்கும். இப்போது நம்மளோட கரண்ட் இயர் சேல்ஸ் எவ்வளோனா 29,25,000. அப்போ 29,25,000 கரண்ட் சேல். அப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 67,424 rupees. அதாவது இப்போது நம்மளுக்கு 1,60,000க்கு நமக்கு ப்ராஃபிட் வரணும்னா நம்மளுக்கு 29,92,424 rupees நமக்கு வந்து சேல்ஸ் வரணும். கரண்ட் இயரில் நம்மளுக்கு 29,25,000 rupees இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 67,424 rupees. அப்போ 67,424 rupees டிவைடட் பை கரண்ட் இயர் சேல்ஸ் போட்டோன்னா நமக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? 2.305%. அதுதான் நமக்கு
307% வந்திருக்கு. இதுலேயும் ஏன் அந்த மைனர் இஷ்யூஸ்னால் நான் போட்டிருக்க மெத்தட் வேறு, ஐசிஏல கொடுத்துருக்க மெத்தட் வேறு. ஐசிஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்போ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் பண்ணும்போது இங்கே அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுனால மைனர் சேஞ்சஸ் வரும், அது பிரச்சனை இல்லை. உங்கள் யூனிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இன் யூனிட்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறாங்க. நான் டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் எனக்கு லைட்டாக லாஸ்ட் டிஜிட்டில் மட்டும் லாஸ்ட்டு 1 or 2 டிஜிட்ஸ் மட்டும் மைனர் டிஃப்ரென்ஸ் வருது. தட்ஸ் ஓகே. இப்போ நம்ம கரண்ட் இயர் பார்ப்போம். இன் கரண்ட் இயர் இஃப் த செல்லிங் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ்டு பை 25%, த டிமாண்ட் வில் ரெடியூஸ் பை 9%. வாட் வில் பி த நியூ MOS வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு கொஷினில் செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிற கொஷின்ஸில் நம்மளுக்கு முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா வேரியபிள் காஸ்ட்டு சேஞ்ச் ஆகாது. வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் வில் நாட் சேஞ்ச். ஓகே, கொஷினில் நம்மளுக்கு வந்து சில டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்னா நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் 150 rupeesல இருந்து 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் நம்மளோட வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட்டும் சேஞ்ச் ஆகாது, ஃபிக்ஸட் காஸ்ட்டும் சேஞ்ச் ஆகாது. ஓகே, அப்போது இது எங்கே எழுதியிருக்கேன்னா இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, நம்மளுக்கு டிமாண்ட் வந்து 9% குறையுது. கரண்ட் இயரில் நமக்கு 19,500 யூனிட்ஸ் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 19,500 யூனிட்ஸ்லேருந்து 9% டிமாண்டு குறைஞ்சதுன்னா நமக்கு 17,745 யூனிட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 150 rupeesலேருந்து ப்ளஸ் 25% நம்ம ஆட் பண்ணோம்னா 187.5 rupees. 187.5 rupees. இப்போ நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட் வில் நாட் சேஞ்ச். நம்மளோட பழைய வேரியபிள் காஸ்ட் அதே வேரியபிள் காஸ்ட் 100.5 தான் நம்மளோட நியூ வேரியபிள் காஸ்ட்டும் கூட. அப்போது நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் 187.5 மைனஸ் 100.5 வந்து 87 rupees கான்ட்ரிபியூஷன். ஓகே, அப்போ கான்ட்ரிபியூஷனுக்கு புதுசாக பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். 87 டிவைடட் பை 187.5 இன்ட்டு 100 போட்டோன்னா 46.4%. ஓகே, 46.4% நமக்கு கிடச்சிடும். இப்போ நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடச்சிருச்சு, பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வெரி வெரி ஈஸி. ஓகே, இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் இன் வேல்யூ வேணும். வேல்யூவில் எப்படி கண்டுபிடிப்போம்? 87 இன்ட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் இன் வேல்யூ கிடைக்கும். ஓகே, 87 இன்ட்டு 17,745 யூனிட்ஸ் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் போட்டோன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருமா? ஒன்றுமே பண்ணல, இங்கே கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு ஈக்குவல் டு ப்ராஃபிட்டு. ஓகே, நான் ப்ராஃபிட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன்னா ப்ராஃபிட் பை பிவி ரேஷியோ தான் நம்மளோட மார்ஜின் ஆஃப் சேல். மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட சேல் வேல்யூ, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன் வேல்யூ. அதனால தான் வந்து ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கேயும் வந்து லாஸ்ட்டு டிஜிட் வந்து எனக்கு ரவுண்டிங் ஆஃப் எரர். ஏன்னா இங்கேயும் அவங்க ஃபஸ்ட்டு யூனிட் வைஸாக கண்டுபிடிச்சி பண்ணுவாங்க. இது வந்து நான் கொஷின் பார்த்துட்டு நானாக சால்வ் பண்ண மெத்தட். பட் ஐசிஏல படி சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வரும். இதுவுமே கரெக்டு தான். எனக்கு வந்து 15,43,782 rupees வந்தது. இங்கே 15,43,687.5 வந்திருக்கு. ஓகே, ஏன் அந்த சேஞ்சஸ்ன்னு பார்த்தோன்னா அவங்க ஃபஸ்ட்டு சேம் அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகலை, ஃபிக்ஸட் நியூ கான்ட்ரிபியூஷன் அதே மாதிரி தான் இருக்குது. அவங்க பிஇபி கண்டுபிடிச்சி பிஇபி யூனிட்ஸ் கண்டுபிடிச்சி மார்ஜின் ஆஃப் சேல்ஸோட யூனிட்ஸ் கண்டுபிடிச்சி யூனிட்ஸ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் போடுறதுனால அவங்களுக்கு லிட்டில் சேஞ்சஸ் வருது. நான் இங்கே ப்ராஃபிட் வச்சு போடுறதுனால எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது, அவ்வளோது. இப்போது பிஇபி இன் பர்சன்டேஜ் அண்ட் வேல்யூ ஆஃப் கரண்ட் இயர் நமக்கு நல்லா தெரியும். பிஇபி வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இல்லையா? ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவி ரேஷியோ. ஏன்னா பிஇபி இன் யூனிட்ஸ்னால் நமக்கு கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், பிஇபி இன் வேல்யூனா நம்மளுக்கு பிவி ரேஷியோ. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் 8,27,500 டிவைடட் பை பிவி ரேஷியோ 33%. அப்போது ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ நமக்கு தெரியும் 25,07,575. ஓகே, அகெயின் மைனர் இஷ்யூ என்னென்னா நமக்கு 27,07,575 எனக்கு வந்திருக்கு, இங்கே 700 வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மார்ஜின் ஆஃப் பிஇபி இன் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க.
ஸோ நமக்கு பிஇபி இன் பர்சன்டேஜ்னால் இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிச்ச பிஇபி வேல்யூ டிவைடட் பை கரண்ட் இயர் சேல்ஸ். கரண்ட் இயர் சேல்ஸில் பிஇபி எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போது பிஇபியோடைய வேல்யூ 25,07,575 டிவைடட் பை கரண்ட் இயர் சேல்ஸ் 29,25,000 into 100 போட்டோன்னா 85.729, that is 73%. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு பிஇபி மேட்ச் ஆகிடுச்சு. ஏன் எனக்கு இதில் மைனராக சேஞ்ச் ஆகுதுன்றதையும் பார்த்துருவோம். பிஇபி கேல்குலேட்டட்னு பார்த்தோம். அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. யூனிட்ஸில் வந்து பாயிண்டில் வரும்போது அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான் எனக்கு எங்கேயும் சேஞ்ச் ஆகுது. பட் பர்சன்டேஜ் வைஸ் எனக்கு சேமாக வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து வெரி ஈஸி கொஷின். இது என்னென்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபார்மேட் மட்டும் நம்ம போட்டுகிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு டக்குன்னு வந்துடும். இதில் வந்து நம்மளுக்கு கொஷினில் செப்டம்பர் மந்தோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்ஜெட் கொஷின். ஓகே, பட்ஜெட் கொஷினில் நம்மளுக்கு சேல்ஸ் பட்ஜெட் அண்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வெரி ஈஸி. ஆனால் வந்து எக்ஸாம் டைமில் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்மளுக்கு இது எல்லாத்துக்கும் ஃபார்மேட் போடுற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு பர்டிகுலராக டேபிள் காலம் போட்டு ஒன்றா போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் டைம் எடுக்குமே தவிர இது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது கிளாசிக் டீ டிமாண்ட் ஃபார் இங்கே வந்து 4 டைப் ஆஃப் டீ இருக்குது. ஓகே, கிளாசிக் டீ, ஐஸ்டு டீ, ஹெர்பல் இன்ஃப்யூஷன், ஸ்பார்க்லிங் டீன்னு சொல்லிட்டு 4 டைப் ஆஃப் டீ இருக்குது. இதோட செப்டம்பர் மந்தோட சேல்ஸ் குவான்டிட்டியும் செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட்டும் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போது சேல்ஸ் குவான்டிட்டி, செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா அக்டோபர் மந்தோட சேல்ஸ் பேட்டர்னுக்கு நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்களோட சேல்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் 4லேயும் கொடுத்துருக்காங்க இந்த பேராகிராஃபில். அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் ஃப்ரம் செப்டம்பர் டு டிசம்பர்னு சொல்லி இதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளை என்னென்ன கேட்க சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட்டாக இந்த கொஷின்ஸ் படித்தா நமக்கு ஆன்சர் வரும். எப்படின்னா what will be the required production units for classic tea, what will be the required production units for iced tea, and what will be the production quantities of herbal infusion for October, November, December, and what will be the production requirements for sparkling tea for the 3 months respectively. அதாவது 4 கொஷின்லையும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருக்கிற 4 ப்ராடக்ட்டுக்குமே அடுத்து வர 3 மாதத்துக்கு என்ன ப்ரொடக்ஷன் குவான்டிட்டின்றது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும் இதில் நம்ம ப்ரொடக்ஷன் பட்ஜெட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா what will be the total sales value for classic tea and iced tea combined for the month of December. ஸோ டிசம்பர் மந்தோட லாஸ்ட் மந்தோட சேல் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சேல்ஸ் பட்ஜெட்டுன்னு சொல்லி எழுதிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஐஸ் டீ, கிளாசிக் டீ, நான் இந்த ஃபார்மேட் மட்டும் கட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஃபார்மேட்டோட ஹெட்டிங் மட்டும் ஃபார்மேட் நான் தான் போட்டேன். ஓகே, இப்போ ஃபார்மேட் வந்து கிளாசிக் டீ, ஐஸ் டீ, ஹெர்பல் டீன்னு சொல்லி கொஷினில் எழுதிக்கிட்டேன். ஓகே, விசிபிளாக இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா the demand for classic tea will be increased by 50% every month compared to the previous month. அதாவது ஒவ்வொரு மாதமும் கிளாசிக் டீ வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 1,40,000 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ 1,40,000 யூனிட்ஸில் 50% வந்து 70,000 யூனிட்ஸ். அப்போ 1,40,000 + 70,000 யூனிட்ஸ் அப்படின்னு போட்டோன்னா 2,10,000 யூனிட்ஸ். இது இப்படியோ கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி 1,40,000 யூனிட்ஸ் இன்ட்டு 150%ன்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படி 150% போட்டாலும் நம்மளுக்கு 2,10,000 யூனிட்ஸ் தான் வரும். ஓகே, இது வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஷார்ட்டாக பார்த்துக்கலான் இருக்காரு. அதே மாதிரி நவம்பர் மந்த் 2,10,000 இன்ட்டு 150% வந்து 3,15,000 யூனிட்ஸ். அதே மாதிரி 3,15,000 யூனிட்ஸ் இன்ட்டு 150% வந்து நமக்கு 4,72,500 யூனிட்ஸ். ஓகே, நம்மளுக்கு இங்கே எவ்வளோ சேல் யூனிட்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேயா, அதுதான் நான் வந்து மேலே வந்து அடுத்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் எழுதுவோம். என்னென்னா 2,10,000 யூனிட்ஸ், 3,15,000 யூனிட்ஸ், 4,72,500 யூனிட்ஸ். கிளாசிக் டீயில் ஃபஸ்ட்டு நம்ம சேல்ஸ் தான் எழுதுவோம். ஓகே, கண்டுபிடிக்கிற சேல்ஸ் இன் யூனிட்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட்டும் கொஷினில் கொடுத்துட்டாங்க. அப்போ பர் யூனிட் கொடுத்துட்டாங்கன்னும் போது
நம்ம இருக்கிற கண்டுபிடிச்ச சேல்ஸ் யூனிட்ஸோட இன்ட்டு பர் யூனிட் பண்ணோன்னா நம்மளோட சேல்ஸ் வேல்யூ கிடச்சிரும். நம்மளுக்கு கிளாசிக் டீயில் 20 rupees தான் நம்மளோட பர் யூனிட் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ 20 rupees into 2,10,000 யூனிட்ஸ் வந்து 42 lakhs, 63 lakhs, 94 lakh 50,000 rupees. ஓகே, அதே மாதிரி ஐஸ் டீ என்ன சொல்கிறாங்கன்னா, the demand for iced tea will decrease by 30% each month as the weather cools down. ஸோ எவ்ரி மந்த் வந்து ஐஸ் டீ வந்து 30% குறைஞ்சிட்டே போகுது. அப்போ 30% குறைஞ்சிருச்சுன்றதை நான் எப்படி எழுதலாம்? 3,40,000 into 70% எழுதியிருக்கேன். அப்படி பார்த்தோன்னா நமக்கு ஓகே 3,40,000 into 70%, 2,38,000. அதே மாதிரி இன்ட்டு 40 rupees போட்டோன்னா நமக்கு சேல் வேல்யூ கிடச்சிரும். ஓகே, அதே மாதிரி 2,38,000 into 70% வந்து 1,66,600 யூனிட்ஸ். அதோட இன்ட்டு 40 66,64,000. அதே மாதிரி 1,66,600 into 70%, 1,16,620 யூனிட்ஸ். அதோட இன்ட்டு 40 rupees 46,64,800. ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் கொஷினில் டிசம்பர் மந்தோட கிளாசிக் டீ அண்ட் ஐஸ் டீயோடைய சேல் வேல்யூ கேட்டிருந்தாங்க. டிசம்பர் மந்தில் கிளாசிக் டீ ஐஸ் டீயோடைய கம்பைன்டு சேல்ஸ் வேல்யூ கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு 94,50,000 ப்ளஸ் 46,64,800 தான் வந்து 1,41,14,800. ஸோ இதுலேயே நம்மளுக்கு லாஸ்ட் 5th கொஷினோட ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்னும் நம்மளுக்கு 2 ப்ராடக்ட் இருக்குது. ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிமாண்ட் ஃபார் ஹெர்பல் இன்ஃப்யூஷன் வந்து வில் ஃபால் பை 20% in October due to நியூ காம்படிஷன் பட் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட் தேர் ஆஃப்டர். அதாவது அக்டோபரில் நமக்கு 20% கம்மியாகுது, அதே அமௌண்ட்டு தான் வந்து ஹியர் ஆஃப்டர் இருக்க போகுதுன்ட்டு. அப்போ 4,20,000 into 8.8%, 3,36,000 into 20 rupees per யூனிட்னா நம்மளோட சேல்ஸ் வேல்யூ 67,20,000. ஆனால் அதே தான் நமக்கு ஃப்யூச்சர் மந்த்ஸ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃப்யூச்சர் மந்த்ஸ்க்கும் நமக்கு அதே சேல்ஸ் வேல்யூ தான், சேஞ்ச் ஆகலை. அதே மாதிரி லாஸ்ட் ப்ராடக்ட் ஸ்பார்க்லிங் டீ. ஸ்பார்க்லிங் டீ வந்து வில் பி ரெஸ்ட்ரிக்டட் டு 60,000 யூனிட்ஸ் இன் அக்டோபர், 50,000 யூனிட்ஸ் இன் நவம்பர், 30,000 யூனிட்ஸ் இன் டிசம்பர். நம்ம இது கேல்குலேட்டே பண்ண தேவையில்லை, அவங்களே கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ கொஷின்லேயே கொடுத்த யூனிட்ஸை நம்ம அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அக்டோபர் மந்த்துக்கு, நவம்பர் மந்த்துக்கு, டிசம்பர் மந்த்துக்கு எழுதிட்டோம். இப்போது இன்ட்டு 20 rupees போட்டோன்னா பர் யூனிட் போட்டோன்னா நம்மளோட சேல்ஸ் வேல்யூ 60,000 யூனிட்ஸ் இன்ட்டு 20 rupees 12 lakh, 50,000 யூனிட்ஸ் இன்ட்டு 20 rupees 10 lakh, 30,000 யூனிட்ஸ் இன்ட்டு 20 rupees 6 lakhs. இப்போ நம்மளுக்கு சேல்ஸ் கிடச்சிருச்சு. நம்ம கிடச்ச சேல்ஸ் தான், சேல்ஸ் யூனிட்ஸை தான் நம்ம எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பட்ஜெட்டில் எழுதியிருக்கோம். சேல்ஸ் பட்ஜெட்டில் நம்ம கிளாசிக் டீ நவம்பரில், கிளாசிக் டீ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எழுதிட்டோம். அதே மாதிரி ஐஸ் டீ அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கு எழுதிட்டோம். ஹெர்பலுக்கு ஒரே அமௌண்ட் தான், 3,36,000, 3,36,000, 3,36,000. ஸ்பார்க்லிங் டீ 60,000, 50,000, 30,000. ஸோ நம்ம சேல்ஸ் யூனிட்ஸ் கண்டுபிடிச்சோம், அதை நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக் வந்து பின்னாடி நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அக்டோபர் மந்த்துக்கு நமக்கு என்ன தெரியணும்னா, அக்டோபர் மந்தோட க்ளோசிங் ஸ்டாக் தான் நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக். அக்டோபர் மந்த்துக்கு க்ளோசிங் ஸ்டாக்குன்னு கொடுத்துருக்க அக்டோபர் மந்த் டீட்டெயில்ஸ் தான் க்ளோசிங் ஸ்டாக். ஆனால் அதுக்கு ப்ரீவியஸ் மந்த் இருக்க செப்டம்பர் தான் ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேங்களா? அப்போ நம்ம சேல்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக் போட்டோன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன். திரும்ப சொல்கிறேன், நமக்கு சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். க்ளோசிங் ஸ்டாக்னால் அந்த மந்தோட க்ளோசிங் ஸ்டாக் தான் நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக். அதுக்கு ப்ரீவியஸ் மந்தோட க்ளோசிங் ஸ்டாக் தான் நம்மளுக்கு இந்த மந்தோட ஓப்பனிங் ஸ்டாக்காக வரும். ஸோ நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணணும். அப்போ 2,10,000 ப்ளஸ் 15,000னா 2,25,000 மைனஸ் 12,000னா 2,13,000 rupees. அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கும் ஓப்பனிங் ஸ்டாக்கும் எழுதிட்டேன்னா மிச்சம் இருக்கிற எல்லாமே கேல்குலேஷன் பார்ட் தான், கேல்குலேட்டரில் போட்டு கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, இதில் வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் ஃபார் கிளாசிக் யூனிட்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எவ்வளோ? 2,13,000, 3,13,000, 4,70,500.
கொஷினில் கொடுத்துட்டாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி ஃபார் ஐஸ்ட் டீ வந்து 2,39,000, 1,67,600 அண்ட் 1,17,620 ஐஸ் டீக்கு. அதே மாதிரி ஹெர்பல் இன்ஃப்யூஷனுக்கு 3,37,000, 3,34,000, 3,39,000 இருக்கா. அதே மாதிரி ஸ்பார்க்லிங் டீக்கு வந்து 58,000, 50,500, 31,000. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் வந்து இந்த கொஷினும் ஒரு மார்ஜினல் காஸ்டிங் கொஷின் தான். பட் இது வந்து இதில் ஒரு ட்ரிக்கியான பார்ட் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் நமக்கு வேரியபிள் காஸ்ட்டும் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கேஸ் சினாரியோ நம்பர் 4. இதில் வந்து ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் வந்து டிக்ரீசஸ், இது நமக்கு தெரியும். அதாவது காஸ்ட் பர் யூனிட் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆக ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் வந்து குறையும். அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே. இதில் என்னென்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்னா 90,000 விஎல்ஸ், இங்கே வந்து யூனிட்ஸை வந்து அவங்க விஎல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 90,000 விஎல்ஸ்ன்றது வந்து உங்களோட ஃபுல் கெப்பாசிட்டி, அதுக்கு மேலே உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. and the average cost per VL வந்து continues to fall when the production volume is increased. Production volume வந்து 50,000 யூனிட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 3,400 காஸ்ட், 60,000 யூனிட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது 3,050 rupees காஸ்ட், அதே மாதிரி 75,000 யூனிட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது 2,700 rupees காஸ்ட், 90,000 ப்ரொடியூஸ் பண்ணும்போது 2,466.66 rupees காஸ்ட். அதாவது அவங்களோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக அவங்க காஸ்ட் பர் யூனிட் ரெடியூஸ் ஆகுது. இப்போ கரண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரண்ட்டு சேல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து 78,000 விஎல்ஸ். ஓகே, விஎல்ஸ்ன்றது நத்திங் பட் அவங்க யூனிட்ன்றது அவங்க விஎல்னு சொல்கிறாங்க. 78,000 விஎல்ஸ். அண்ட் செல்லிங் ப்ரைஸ் பர் விஎல் வந்து 3,900 rupees, செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஆவரேஜ் காஸ்ட்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு பர் யூனிட் வேல்யூ கிடச்சிரும். இப்போது நமக்கு என்னென்னா, Arun has the opportunity to secure an export order for 8,000 VLs, additional VLs, but due to strong competition, the customer pay only 2,550 per VL. அதான் நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் வந்து 3,900, பட் அவங்க வந்து 2,550க்கு தான் சேல் பண்ணுறாங்க. அடிஷ்னல் 8,000 VLs, இந்த 78,000 இல்லாமல் அடிஷ்னல் 8,000. அப்போ இந்த 78,000ஓட நம்ம 8,000 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 86,000 இருக்குது. அப்படின்னா வித்தின் கெப்பாசிட்டி தான், நம்மளோட கெப்பாசிட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து அக்செப்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி she would be willing to sell 2,500 per VL, but only if the order is increased to 20,000 VLs. அதாவது இந்த ஆர்டர் வந்து நம்ம 8,000 பண்ணுறதுக்கு பதிலாக 20,000 நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா வேணும்னா நீங்கள் வந்து 2,500க்கு, அதாவது 50 rupees நான் டிஸ்கவுண்ட் தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்பெனியில். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு சம்மில் 78,000ன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகே, ஒரு நிமிஷம். 78,000 விஎல்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ, வேரியபிள் காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போது ட்ரிக்கி பார்ட் இஸ் வேரியபிள் காஸ்ட்டும் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் வேரியபிள் காஸ்ட்டையும் செப்பரேட் பண்ணணும். எப்படி பண்ணுவோம், நம்மளுக்கு 50,000 யூனிட்ஸாக இருக்கும்பொழுது நம்மளோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, நமக்கு 50,000 யூனிட்ஸாக இருக்கும்போது நம்மளோட டோட்டல் காஸ்ட் வந்து 3,400 rupees. ஓகே, 60,000 யூனிட்ஸாக இருக்கும்போது 3,050 rupees. ஓகே, அப்போது 50,000 into 3,400 நமக்கு 17 crore வருது. அதே மாதிரி 60,000 into 3,050 18.3 crore வருது. அப்போது நமக்கு இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா 1.3 crore. இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா 10,000 யூனிட்ஸ். அப்போது டிஃப்ரென்ஸ் இன் காஸ்ட் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் இன் யூனிட்ஸ் போட்டோன்னா நம்மளுக்கு வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் கிடைக்கும். வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் என்ன, 1,300 per unit rupees. ஓகே, அப்போ வேரியபிள் காஸ்ட் வந்து 1,300 per unitனா இன்ட்டு 50,000 யூனிட்ஸ். ஏன்னா நம்ம வந்து இந்த காஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறோம். 50,000 யூனிட்ஸ்க்கு எடுத்தோன்னா நமக்கு வந்து 6.5 crore கிடைக்குது. அப்போ 6.5 crore நம்மளுக்கு வந்து வேரியபிள் காஸ்ட் 6.5 crore ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம்.
வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் காஸ்ட்டு. அப்போது நமக்கு டோட்டல் காஸ்ட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் நம்மளுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகே, டோட்டல் காஸ்ட் நமக்கு தெரியும் இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து 17 crore தெரியும். வேரியபிள் காஸ்ட் வந்து நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 6.5 crore. அப்போ பேலன்சிங் ஃபிகர் தான் நம்மளோட ஃபிக்ஸட் காஸ்ட் 10.5 crore. நம்மளோட ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சரே 10.5 crore தான். ஓகேங்களா, டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 10.5 crore. Okay, and what is the profit at the current sales volume of 78,000 wheels? நம்மளோட current sales volume எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சேல்ஸ் போடுறோம் 3,900 per wheel into 78,000 போட்டோன்னா 30.42 crore. அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் வந்து 1,300 per wheel. நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல வேரியபிள் காஸ்ட் அது 1,300 per wheel into 78,000 போட்டோன்னா 10.14 crore. இப்போ கான்ட்ரிபியூஷன் வந்து இதோட பேலன்சிங் ஃபிகர் 2,600. அதே மாதிரி இதோட பேலன்சிங் ஃபிகர் வந்து 20.28 crore. அப்போது மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச 10.5 crore லெஸ் பண்ணோம்னா நம்மளோட ப்ராஃபிட் 9.78 crore. அதுதான் நம்மளோட செகண்ட் ஒன்னோட ஆன்சர். தேர்ட் ஒன் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த பிரேக் ஈவன் பாயிண்ட் அண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஆஸ் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட்டை யூனிட்ஸில் கேட்குறாங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை பர்சன்டேஜில் கேட்குறாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். நமக்கு தெரியும் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 10.5 crore சொல்லிட்டு. கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் நம்ம இங்கே பர் யூனிட் பர் வியல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்ல, அதான் கான்ட்ரிபியூஷன் பர் வியல் 2,600. அப்போது 10.5 crore டிவைடட் பை 2,600னா 40,385 யூனிட்ஸ். இங்கே ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு அது ஒன்று தான் இருக்குது. பார்த்தோன்னே இது தெரிஞ்சிடும் இதுதான் ஆன்சருன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கலாம். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன் ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ தான் வந்து நம்மளோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அதாவது ப்ராஃபிட் வந்து 9.78 crore டிவைடட் பை பிவி ரேஷியோ வந்து 66.66% அப்படின்னு நமக்கு சேல்ஸ் வேல்யூ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன் வேல்யூவில் கிடைக்கும். வேல்யூவில் எவ்வளோனா 14,66,99,927 rupees டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ் வேல்யூ 30.42 crore. அப்போது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன் வேல்யூ டிவைடட் பை 30.28 crore போட்டோம்னா நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸில் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எத்தனை பர்சன்டேஜ்னு தெரியும். நமக்கு பர்சன்டேஜ் வந்து 48.224% கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஃபோர்த் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த சேஞ்ச் இன் ப்ராஃபிட் இஃப் த கம்பெனி அக்செப்ட்ஸ் த ஆர்டர் ஃபார் 8,000 wheels ஃபார் 2,050. ஸோ அவங்க 78,000 இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லாமல் அடிஷ்னலாக அவங்க 8,000 வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக எங்கே போடலான்னா இங்கே போட்டிருக்கேன். சேல் வேல்யூ வந்து 2,550 per wheel இன்ட்டு 8,000 wheels. நான் வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா யூனிட்ஸ்னு சொல்கிறேன். 8,000 யூனிட்ஸ் இருக்குது. 8,000 யூனிட்ஸ் இன்ட்டு 2,550 per unit அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு கிடைக்கிறது 2.404 crore. அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. நம்ம 78,000 ப்ரொடியூஸ் பண்ணும்போது பர் யூனிட் வந்து 1,300 தான். எக்ஸ்ட்ராவாக 8,000 நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது பர் யூனிட் வந்து 1,300 தான். அப்போ 1,300 இன்ட்டு 8,000 மல்டிப்ளை பண்ணோன்னா 1.04 crore. இப்போ கான்ட்ரிபியூஷன் நமக்கு 1 crore. நமக்கு கான்ட்ரிபியூஷன் தான் நம்மளோட ப்ராஃபிட். ஏன்னா நம்ம ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ண 78,000லேயே நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டை ரெக்கவர் பண்ணிட்டோம். நம்மளுக்கு 90,000 வந்து நம்மளோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. அதில் 78,000ல் நம்ம ஏற்கனவே 40,385 விஎல்ஸ்லேயே 40,385 யூனிட்ஸ்லேயே நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டை ரெக்கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இங்கே அகெயின் ஃபிக்ஸட் காஸ்ட் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம கான்ட்ரிபியூஷன் 1 crore என்னது நம்மளோட ப்ராஃபிட் தான். ஸோ இன்க்ரீஸ் இன் 1 crore வந்து ப்ராஃபிட். அதே மாதிரி லாஸ்ட் கொஷின் என்னென்னா, இஃப் த சேஞ்ச் இன் ப்ராஃபிட் இஃப் த கம்பெனி அக்செப்ட்ஸ் த ஆர்டர் ஃபார் 20,000 wheels at 2,500. இதில் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு வந்து அடிஷ்னலாக 20,000 அதாவது இந்த 8,000 இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக 20,000 யூனிட்ஸை வந்து 2,500 கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட் என்னென்னு கேட்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கம்பெனியோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே 90,000 தான். இப்போ 78,000ஓட 8,000 நம்ம ஆட் பண்ணும்போது 86,000 தான் யூனிட்ஸ். அது வந்து நம்மளோட கம்பெனியோட வித்தின் கெப்பாசிட்டி தான். ஆனால் கம்பெனியோட 78,000 ப்ளஸ் 20,000 போட்டோன்னா நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோ ஆகுது 90,000 மேலே போகுது, 98,000 வருது யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டு.
அப்போ கம்பெனி வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணுன்னா, அவங்க 20,000 வீல்ஸோட ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். பட் அவங்களால வந்து கரண்ட்டு ப்ராஃபிட் இருக்குல்ல, அந்த கரண்ட்டில் இருந்து அவங்க ரெடியூஸ் ஆகிடும். அவங்க நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணுறத கம்மி பண்ணிட்டு தான் அவங்களால எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது நார்மலாக அவங்க 78,000 இங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த 78,000லேருந்து 8,000 வந்து அவங்க லெஸ் பண்ணினா மட்டும்தான், அதாவது நார்மலாக அவங்க 70,000 ப்ரொடியூஸ் பண்ண மட்டும்தான் அவங்களால 20,000க்கு வந்து புது ஆர்டர் எடுக்க முடியும். ஓகே, அப்போ நார்மலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற 8,000க்கு நம்ம ப்ராஃபிட் 2,600 rupees ப்ராஃபிட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுதான் அவங்க வந்து இங்கே நம்ம வந்து ஹிடன் பாயிண்ட். ஹிடன் இல்லை, நம்ம அவசரத்தில் இது வந்து டக்குன்னு போடும்போது யோசிக்க மாட்டோம். என்னென்னா, ஓகே 20,000 வீல்ஸை வந்து அவங்க 2,500 rupeesக்கு சேல் பண்ணுறாங்கன்னா சேல் வேல்யூ வந்து 5 crore. 20,000 into 2,500 5 crore. அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் வந்து 1,300 rupees per unit. அப்போ 1,300 per unitனா இன்ட்டு 2,500 வந்து 2.6 crore. அப்போ நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து 2.4 crore கான்ட்ரிபியூஷன். ஓகே, 2.4 crore இது இப்படியே வச்சுக்கலாம். அப்போது நமக்கு வந்து நம்மளுக்கு இருக்கிற ஓல்டு நம்ம நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 8,000 யூனிட்ஸுக்கு இன்ட்டு 2,600 அந்த கான்ட்ரிபியூஷனை நம்ம லூஸ் பண்ணுறோம், நம்ம விடுறோம், நம்மளால் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் விட்டுடுறோம். அதோட கான்ட்ரிபியூஷன் லாஸ்ட் எவ்வளோனா 2.8 crore. 8,000 into 2,600 இது என்ன கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், நார்மல் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். அப்போ 2.808 crore. அப்போ 2.08 crore நம்மளுக்கு இப்போ இருக்கிற நியூ கான்ட்ரிபியூஷனுக்கும் நம்ம லூஸ் பண்ணுற கான்ட்ரிபியூஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 32 lakhs. அதாவது இப்போ நமக்கு 20,000 வந்து 2,500க்கு நம்ம சேல் பண்ணால் நமக்கு 32 lakhs வந்து எக்ஸ்ட்ராவாக தான் கிடைக்குது. ஏன்னா நம்ம நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது கிடைக்கிற கான்ட்ரிபியூஷனை விட இப்போ நம்ம வந்து புது ஆர்டரில் இருந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 32 lakhs கிடைக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து இன்க்ரீஸ் இன் 0.32 crore. ஓகே, இன்க்ரீஸ் இன் 0.32 crore. இந்த கேஸ் சினாரியோ முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கேஸ் சினாரியோ தான் ஒரு வித்தியாசமான கேஸ் சினாரியோ, பிகாஸ் இட்ஸ் அ சர்வீஸ் காஸ்டிங். சர்வீஸ் காஸ்டிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த சம் பார்ப்போம். என்னென்னா ஆனுவல் சப்சிடி அப்படி, இது வந்து ஒரு லைப்ரரி பற்றின கேஸ் சினாரியோ. நான் வேணால் நெக்ஸ்ட்டு கொஷினில் இருந்து முடிஞ்ச அளவுக்கு கேஸ் சினாரியோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இதை கொஞ்சம் ஷார்ட் டைமில் முடிக்கணும்னு நான் பிளான் பண்ணதுனால தான் நான் பாயிண்ட் டு பாயிண்ட் கொஷினை பேசுகிறேன். இல்லாட்டி கொஷினை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட படிக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு லைப்ரரி பற்றின கேஸ் சினாரியோ. லைப்ரரி மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ வந்து அவங்க சார்ஜ் பண்ணலாம், இல்லை லைப்ரரியிலேருந்து அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணுற கேஸ் சினாரியோ தான் இது. பியூராக சர்வீஸ் காஸ்டிங் தான். ஓகே, ஆனுவல் சப்சிடி அப் டு, நான் ஹைலைட் பண்ணது மட்டும் தான் படிக்கிறேன். ஆனுவல் சப்சிடி அப் டு ₹6 per கிளப் மெம்பர். ஓகே, ஆனுவல் சப்சிடியாக வந்து ஒரு கிளப் மெம்பருக்கு அவங்க ₹6 வாங்குறாங்க. இந்த ஆனுவல் கிளப் மெம்பர்ஸ் வந்து எத்தனை கிளப் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 4,800 ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த லைப்ரரிக்கு டோட்டலாக 4,800 பேர் வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 1,200 மட்டும்தான் வந்து லைப்ரரி மெம்பர்ஷிப் வாங்கியிருக்காங்க. ஓகே, 1,200 மட்டும்தான் லைப்ரரி மெம்பர்ஷிப் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஈச் லைப்ரரி மெம்பர் பேஸ் ₹110. அப்படின்னா 1,200 பேர் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைப்ரரி மெம்பர்ஷிப்பே வாங்கியிருக்காங்க. அப்படின்னா அவங்க தான் வந்து பே பண்ணியிருக்க போகிறாங்க. ₹110 வந்து 1,200 பேர் தான் பே பண்ணுறாங்க மந்த்லி ஃபீ. அதே மாதிரி டு என்கரேஜ் டைம்லி புக் ரிட்டர்ன்ஸ் த லைப்ரரி இம்போசஸ் அ ஃபைன் ஆஃப் ₹2 per புக் பெர் டே. அதாவது ஒரு புக்கை வந்து அவங்க ஒரு நாள் லேட்டாக கொடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க ₹2 ஒரு புக்குக்கு பே பண்ணணும். On average 450 books are returned late per month, each delayed by around 6 days. அதாவது இந்த மந்தில் மட்டும் ஒரு மாதத்துக்கும் உங்களுக்கு 450 புக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது. பர் மந்த்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 450 புக்ஸ் வந்து பர் மந்த்துக்கு ஈச் டிலேடு பை 6 days, 6 நாள் கழிச்சு தான் கொடுக்குறாங்க. ஸோ டியூ டு இன்க்ரீஸ் இன் மெம்பர் என்கேஜ்மெண்ட் லேட் ரிட்டர்ன்ஸ் ஹாவ் ஸ்லோலி இன்க்ரீஸ்ட், இண்டிகேட்டிங் ஹை சர்க்குலேஷன் ஆஃப் புக்ஸ். The library book collection includes
லைப்ரரியில் என்னெல்லாம் வந்து இருக்குன்னா 60,000 ஓல்டு புக்ஸ் இருக்குது. அது ரொட்டீனாக ரிப்பேர் பண்ணணும், டஸ்ட் பண்ணணும், பைண்டிங் பண்ணணும், பெஸ்ட்டு கண்ட்ரோல் பூச்சியெல்லாம் அரிக்காமல் பார்த்துக்கணும். அப்படின்னா அந்த 60,000 புக்ஸுக்கும் ஒரு புக்குக்கு 15 ரூபான்னு சொல்லிவிட்டு அவங்க தொடர்ந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். To stay updated with current releases and replace damaged copies, the library purchases 1,000 new books and annually cost at rupees of 320 per book. அதாவது அவங்க வந்து கரண்ட்டாக அப்டுடேட் இருக்கணுன்றதுக்காக 1000 புக்ஸ் வந்து அவங்க வாங்குகிறாங்க. இது வந்து பர் மந்த் தான் கொடுக்கல. அவங்க வந்து 1000 நியூ புக்ஸ் வந்து வாங்குகிறாங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஆனுவலி அட் அ காஸ்ட் ஆஃப் rupees 320 per book. ஸோ அவங்க ஆனுவலுக்கு ஒரு வருஷத்துக்கு அவங்க 1000 புக்கு வாங்குகிறாங்க அட் 320 per book. ஒரு புக்கு 320 ரூபான்னு வாங்குகிறாங்க. டு மேனேஜ் டெய்லி ஆப்ரேஷன் ஸ்மூத்லி த லைப்ரரி எம்ப்ளாய்ஸ் 1 librarian 12,000 per month, 3 assistant librarian earning 8,000 per month and 1 clerk earning 5,000 per month. These employees handle catalog management, member services, issuing and returning books, event coordination and stock keep up. You are required to answer the following. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா காஸ்ட் இன்கர்ட் பர் லைப்ரரி மெம்பர் பர் மந்த் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னெல்லாம் காஸ்ட்டு, நம்ம லைப்ரரிக்கு இருக்கிற காஸ்ட்னால் முதல்ல இந்த சேலரி காஸ்ட் தான். ஒரு லைப்ரரியனுக்கு 12,000 ரூபாய் 12 மாதத்துக்கு, 3 லைப்ரரியனுக்கு 8,000 பர் மந்த்துக்கு, 1 கிளர்க்குக்கு 5,000 பர் மந்த். அப்போ பர் மந்த் நம்மளுக்கு எத்தனை செலவு வருது? 12,000. 8,000 இன்ட்டு 3 24,000. அதே மாதிரி 5,000. 41,000 பர் மந்த்து இந்த செலவு வருது. இதோட நமக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு காஸ்ட்டும் வருது. என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 60,000 புக்ஸு, அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு 15 per புக்கு per year ஆகுது இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 60,000 புக்ஸு இன்ட்டு 15 rupees per புக்கு டிவைடட் பை 12. ஏன்னா நம்மளுக்கு per yearன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 12 போடணும். அப்போ 60,000 இன்ட்டு 15 divided by 12 போட்டோன்னா நம்மளுக்கு 75,000. ஓகே, அப்போ நம்மளுக்கு டோட்டலாக 41,000 + 71,000. இப்போ 1,16,000 rupees வருது. நமக்கு டோட்டலாக லைப்ரரி மெம்பர் எத்தனை பேர் இருக்காங்க? 1,200 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. 1,200 மெம்பர்ஸ் தான் வந்து லைப்ரரி மெம்பர்ஸ். ஓகே, அப்போ 1,200 பேருக்கும் இதை நம்ம டிவைட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 96.67 rupees வருது. அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, அதே மாதிரி வாட் இஸ் த காஸ்ட் இன்கர்ட் பர் கிளப் மெம்பர் பர் மந்த்ன்னு இருக்காங்க. சேம் இதே காஸ்ட்டு தான் 1,16,000 டிவைடட் பை 4,800. இது ரெண்டுத்துலேயும் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க எக்ஸ்க்ளூடிங் காஸ்ட் ஆஃப் நியூ புக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம அந்த காஸ்ட் நம்ம எடுக்கலை. ஓகே, இப்போது வாட் இஸ் த காஸ்ட் இன்கர்ட் பர் கிளப் மெம்பர் பர் மந்த் அப்படின்னா சேம் அதே காஸ்ட்டு தான் நம்மளோட காஸ்ட். லைப்ரரிக்கு வேறு புதுசாக காஸ்ட்டு இப்போதைக்கு இந்த காஸ்ட் தான் நம்மளோட லைப்ரரியோட ரெகுலர் காஸ்ட். இது தவிர இருக்க காஸ்ட்டுன்னு சொன்னோன்னா நம்ம புதுசாக புக் வாங்குகிற காஸ்ட் தான். அந்த புதுசாக புக் வாங்குகிற காஸ்ட் நம்ம எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை தவிர நம்மளுக்கு லைப்ரரிக்கு வேறு ஏதாவது காஸ்ட் இருக்கானா? இல்லை. இதெல்லாம் வந்து லைப்ரரியோட ரெவன்யூ பற்றின டீட்டெயில்ஸ், இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம். ஓகே, அப்போ 4,600 4,800னா 1,16,000 divided by 4,800 24.17. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நெட் இன்கம் ஏர்ன்டு பை த லைப்ரரி. நெட் இன்கம் எல்லாம் என்னென்னா பர் இயர்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் பர் மந்த் கேட்டாங்க, இப்போ பர் இயர் கேட்குறாங்க. ஓகே, நெட் இன்கம் என்னென்ன இன்கம்னா மந்த்லி ஃபீ ஆஃப் 110 rupees 110 rupees ஃப்ரம் த லைப்ரரி மெம்பர். ஓகே, அப்படின்னா 1,200 இன்ட்டு 110 இன்ட்டு 12. அப்போ 1,200 இன்ட்டு 110 இன்ட்டு 112 அப்படின்னா 15,84,000. ஓகே, எல்லாம் லைப்ரரி மெம்பர்கிட்ட இருந்து அவங்களுக்கு வர ரெவென்யூ. அதே மாதிரி அவங்களுக்கு ஃபைன்லேருந்து வர அமௌண்ட் என்னென்னா 450 புக்ஸு இன்ட்டு 6 days லேட்டு இன்ட்டு rupees 2 per book அப்படின்னா
450 into 6 into 2, 5400. ஓகே, இதுதான் லைப்ரரியோட இன்கம்னு பார்த்தோன்னா இதுதான். இந்த சப்சிடியை வந்து அவங்க இன்கமாக எடுக்கலை. இந்த கேஸ் சினாரியோவில் பார்த்தோன்னா சப்சிடியை அவங்க இன்கமாக எடுக்கலை. இது ரெண்டுத்தை மட்டும் தான் அவங்க இன்கமாக எடுத்திருக்காங்க. ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 16,48,000. இது பர் மந்த்துக்குன்னு கொடுத்துருக்கு. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா 12ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ 450 into 6 days into 2 into 12 அப்படின்னா 64,800 ப்ளஸ் 15,84,000 இப்படி போட்டோன்னா 16,48,800 rupees. இதுதான் நம்மளோட டோட்டல் ரெவென்யூ. நம்மளோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 1,16,000 per month அப்படின்னா இன்ட்டு 12 போட்டோன்னா 1,16,000 into 12 அப்படின்னா 13,92,000. அப்போது நம்மளோட ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னா 2,56,800. அதுதான் நம்மளோட நெட் இன்கம். ஓகே, ஆன்சரில் இருக்கான்னு பார்ப்போம். அதுதான் நம்மளோட நெட் இன்கம் 2,56,800 rupees. இப்போது ஹவு மெனி எக்ஸ்ட்ரா புக்ஸ் ஆர் கரண்ட்லி பீயிங் பர்ச்சேஸ்டு பர் இயர்? நமக்கு நல்லா தெரியும், கொஷின்ஸில் வந்து அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க 1000 புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பர் இயருக்கு இன்ட்டு 320 rupeesன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளோட ப்ராஃபிட்டே நெட் இன்கமே எவ்வளோ வருது? 2,56,800 தான் வருது. அப்போ 2,56,800 டிவைடட் பை 320னா அவங்க வந்து 802 புக்ஸ் தான், 2.6 வருது. அப்படின்னா 802 புக்ஸ் தான் அவங்க வந்து வாங்கியிருக்கணும். அவங்க எக்ஸஸாக எவ்வளோ வாங்குறாங்கன்னா 198 புக்ஸ் அவங்க எக்ஸஸாக வாங்குறாங்க. ஓகே, இப்போ 198 புக்ஸ் வந்து அவங்க எக்ஸஸாக வாங்குறாங்க. அதுதான் வந்து ஃபோர்த் ஒனோட ஆன்சர். அவங்க வந்து ஹவு மெனி புக்ஸ் எக்ஸ்ட்ரா புக்ஸ் ஆர் கரண்ட்லி பீயிங் பர்ச்சேஸ்ட் பர் இயர் அண்ட் கேல்குலேட் த அமௌண்ட் ஆஃப் மோர் சப்சிடி ரெக்வயர்ட். சப்சிடி வந்து கொஷினில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, டு சப்போர்ட் த லைப்ரரி த club follows a long-standing policy of offering an annual subsidy ₹6 per club member drawn from general funds. This subsidy can cover maintenance, utilities and book purchases when necessary. அதாவது எக்ஸஸாக வர காஸ்ட்டை வந்து சப்சிடி தான் மேட்ச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸஸாக எவ்வளோ காஸ்ட் வருதுன்னா, நம்ம 198 புக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கோம். 198 புக்ஸ் வந்து ஒரு புக்கு 320 rupees. அப்போது 63,360 rupees. அதுதான் நம்ம சப்சிடியில் வந்து நமக்கு ரைஸ் பண்ணணும். calculate the amount of more subsidy required 63,360. ஸோ இந்த வீடியோவில் நான் 5 கேஸ் சினாரியோஸ் தான் பார்க்குறேன். நான் ஒரு தடவை கேஸ் சினாரியோஸ் பார்த்துட்டு அதை நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 2 to 2.5 hours ஆகுது. ஸோ மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக்காக முடிக்க அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் 5 கேஸ் சினாரியோஸ் தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ.